ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இதுதான் சேப்பங்கிழங்கு செடி. இதை கீரையாகவும் கடையலாம். கிழங்கு வகையை சேர்ந்தது இது. உங்கள் ஊரில் சேனக்கிழங்குன்னு சொல்கிறாங்களா? எங்கள் ஊரில் சேப்பங்கிழங்கு. இது கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்குன்னா இது ஒரு வகை. இது க்ரோ பேக்லேயும் வைக்கலாம், அதுவும் க்ரோ பேக்லேயும் வைக்கலாம், மண்ணிலையும் வைக்கலாம், க்ரோ பேக்லேயும் வைக்கலாம். இது ரெண்டு வகையும். இது இலை தழையை பார்த்தாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும். இதுதான் கருணைக்கிழங்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இது சேப்பங்கிழங்கு. ஃபஸ்ட்டு பார்த்ததும் இதுவும் ஒரே இலை தான், சேப்பங்கிழங்கு. உங்கள் ஊரில் சேனக்கிழங்கு அப்படின்னு சொல்கிறீங்க. புரியாமல் இருக்கிறாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், என்னோடய ஃப்ரெண்டு, அவங்க சொன்னதுனால அவங்களுக்காக இந்த வீடியோ. அந்த கீரையை கீரையாகவும் கடையலாம். இது வரைக்கும் செடிங்களை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். க்ரோ பேக்லேயும் வைக்கலாம், செடியிலையும் மண்ணிலையும் வைக்கலாம்னு சொல்லிட்டேன். சேப்பங்கிழங்கோட ஃபஸ்ட்டு பார்த்தவே சேப்பங்கிழங்கு, அதுதான் இது சேப்பங்கிழங்கு. இது உங்கள் ஊரில் சேப்பங்கிழங்கை சேனக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் நான் சேப்பங்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். இதுதான் அந்த சேப்பங்கிழங்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்துக்கோங்க. இன்னொரு செடி காட்டினது தான். அந்த கிழங்கு இல்லை, இருந்தால் அதை காட்டுவேன். உங்களுக்கு செடியை காட்டிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல தகவல் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலில்